தமிழக ஆந்திரா எல்லையான குப்பத்தில் பயங்கரம். உயிரை குடிக்கும் ரசாயன பால் வெளி மாநிலங்களுக்கு கடத்தல். ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதி தற்போது போலி பால் தயாரிப்பின் மையமாக மாறியுள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடும் இந்த மாஃபியா கும்பல் ரசாயனங்களை கொண்டு செயற்கை பாலை தயாரித்து அண்டை மாநிலங்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது. இந்த கும்பல் வெறும் 4 லிட்டர் பாலை வைத்து ரசாயனங்கள் கலந்து 25 லிட்டர் வரை போலி பாலை தயாரிக்கின்றனர். இதற்காக அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் காலாவதியான பால் பவுடர், பாமாயில், சர்க்கரை மற்றும் வெல்லம். அபாயகரமான ரசாயனங்கள். இந்த ரசாயன கலவையானது பாலின் நிறம் மற்றும் அடர்த்தியை போலவே இருப்பதால் சாதாரண மக்களால் இதை கண்டறிய முடிவதில்லை. 20 லிட்டர் தண்ணீரில் ரசாயனங்களை சேர்த்து அதனை பாலாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். குப்பத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் போலி பால் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக பெங்களூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தனியார் பால் பண்ணைகளுக்கு இவை விநியோகம் செய்யப்படுகின்றன. கர்நாடக போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இத்தகைய ரசாயன கலந்த பாலை உட்கொள்வதால் சிறுநீரக கோளாறுகள், குழந்தைகளுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் மற்றும் செரிமான மண்டல சீர்குலைவு போன்ற தீவிர உயிரிழப்பு அபாயங்கள் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.